தாரகாசுரன் சிவன் மீது தவம் செய்து பெரும் வரங்களை பெற்று தேவர்களின் லோகங்களை கைப்பற்றுகிறான். தேவர்கள் அவரது கொடூர தாக்குதலால் பீதி அடைகின்றனர். தேவர்கள் அனைவரும் பரமசிவனிடம் சென்று தாரகனை வெல்ல யாரும் இல்லை, தயவு செய்து அருள் செய்க என வேண்டுகிறார்கள். சிவனின் மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது. அந்த ஒளியிலிருந்து 6 ஜோதி பந்தங்கள் தோன்றி வானில் பறக்கின்றன. இந்த தீப்பந்தங்கள் சரவண பொய்கை என்ற ஜலஸ்தலத்தில் விழ அங்கிருந்து 6 குழந்தைகள் தோன்றுகின்றனர். பார்வதி தேவி அந்த காட்சியை பார்த்து பரவசமாக தாய்ப்பாசத்துடன் வருகிறார். அவள் 6 குழந்தைகளை ஒரே முறை தழுவா. அந்த 6 குழந்தைகள் இணைந்து அருமுகன் என்று அறியப்படும் ஒரு சக்தியுடன் தோன்றுகிறார். பார்வதி தேவி முருகனுக்கு ஞான வேல் வழங்குகிறாள். அது அவனுடைய ஆயுதமாக அமைகிறது. முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி தேவர்களின் சேனையை வழிநடத்தி தாரகனை எதிர்கொள்ள புறப்படுகிறார். போர்க்களத்தில் முருகன் தனது வேலால் தாரகாசுரனை தாக்கி அவனை வீழ்த்துகிறார். வீழ்ந்த தாரகன் முருகனிடம் மன்னிப்பு கேட்டு உண்மை ஞானத்தை அடைகிறான். முருகன் அமைதியாக கருணையுடன் நின்று பார்க்கிறார்.